ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமகிருஷ்ணர்களின் பல திருநாமங்களை புதையலா வச்சிருக்கா நம்ம ஆண்டாள் நாச்சியார். இதுவரை 32 திருநாமங்களை 20 பாசுரங்களில் பாடியிருக்கா நம்ம ஆண்டாள். நேற்றைய பாசுரத்தில் திருவே துயிலழாயின்னு சொன்ன உடனே நப்பிண்ணை பிராட்டி இவாளோட வந்து சேர்ந்துட்டாள். பிராட்டியோட தலைமையில் எம்பெருமான் கண்ணனை அணுகிறார்கள். பிராட்டி சொல்லித்தரா, எந்த திருநாமத்தை சொல்லி எழுப்பினா கண்ணன் சந்தோஷப்படுவான்னு அவள் சொல்லித்தரா. எந்த திருநாமம்? பெரியாய் அப்படிங்கிற திருநாமம், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் அப்படின்னு மற்றொரு திருநாமம். பெரியாய்ங்கிறது பரத்துவத்தையும், தோற்றமாய் நின்ற சுடர் அப்படிங்கிறது சௌலபியத்தையும் காண்பிக்கிற குணங்கள். அந்த குணங்களை நீங்க கொண்டாடினா அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நப்பிண்ணை பிராட்டி. நாமும் அந்த நாமங்களை பாடி அவனை கொண்டாடுவோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான எம்பெருமான் சர்வ வியாபியாய் பிரம்மஸ்வரூபமாய் இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே விபூதிகளாகவும் ஐஸ்வர்யங்களாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட பரமன் இந்த உலகத்தில் வந்து தோற்றமாய் நின்ற சுடராக பல அவதாரங்களை பண்ணினான். பரஞ்சோதினி பரமாய் முழுதுண்ட பரபரன் அப்படின்னு ஆழ்வார் பகவான பெரியாய் அப்படின்னு கொண்டாடுறார். சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத் பகுதி ரொம்ப ரொம்ப வசத்தி. அதில் ஒரு சாப்டர் பூம வித்யா அப்படின்னு சொல்லுவா. இதனுடைய சுருக்கத்தை தான் நம்ம ஆண்டாள் ஒரே வார்த்தையில் பெரியாய் அப்படின்னு பாடிட்டான். பகவான் எவ்வளவு பெரியவன்கிறத அழகா ஒரு கதை மூலமா சொல்றது அந்த பூம வித்யா. உபனிஷத்தே என்னைக்குமே கதைகளை தான் எடுத்து சொல்லும். தத்துவங்களை சொல்ற போது கதைகள் ரூபமாக தான் அது சொல்லும். என்ன கதை? அந்த பூம வித்யால என்ன கதை அப்படின்னா, பிரம்மாவோட புத்திரன் சனத்குமாரன். இவர்கிட்ட நாரதர் ஒரு நாளைக்கு அடியேனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டார். முதல்ல உங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறத சொல்லுங்கோ, அதுக்கு மேலே நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சனத்குமாரர். எனக்கு 4 வேதங்கள், இதிகாச புராணங்கள், தேவ வித்யை, பிரம்ம வித்யை, பூத வித்யை, நட்சத்திர வித்யைன்னு பெரிய லிஸ்டாக சொல்லி இதெல்லாம் தெரியும் அப்படின்னார். இத்தனையும் தெரிஞ்சுண்டு எங்கிட்ட ஏன் சுவாமி வந்தேள் அப்படின்னு கேட்டார். இதில் உள்ள வார்த்தைகள் தான் எனக்கு தெரியும், அர்த்தம் தெரியாது அப்படின்னார். வார்த்தையை விட எது உயர்ந்ததோ அதை நீர் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் நாரதர். வார்த்தைகளை விட வாக்குங்கிற பேச்சாற்றல் உயர்ந்தது. ஏன்னா வார்த்தைகள் புஸ்தகத்தில் தான் இருக்கு, அது யாருக்குமே பயன்படாது. அது வாக்கா வெளியில வந்தாதான் பயன்படும் அப்படின்னர். சரி சுவாமி, பேச்சாற்றலை விட எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டார் நாரதர். மனசு உயர்ந்தது. ஏன்னா
மனசு எதையாவது நினைச்சாதான் வாயால பேச முடியும், சொல்ல முடியும். மனசுல ஒரு கண்டென்ட் இல்லை அப்படின்னா வாயால பேச முடியாது அப்படின்னார். ஓகே, மனசை விட உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டார் நாரதர். மன உறுதி உயர்ந்தது. ஏன்னா வெறும் மனசை வச்சுண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. மன உறுதியை விட உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டார். சரியான நேரத்தில் வரும் சித்தம். சித்தம்னா சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவா. அது உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். சமயோஜித புத்தியை விட உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டார். தியானம் உயர்ந்தது. தியானத்தை விட உயர்ந்தது எது? விஞ்ஞானம் உயர்ந்தது. ஏன்னா புரிஞ்சுண்டு படிக்கிறதுனால விஞ்ஞானம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். சரி, விஞ்ஞானத்தை விட உயர்ந்தது எது? உடல் வலிமை உயர்ந்தது. ஏன்னா 100 அறிவாளிகளை ஒரு உடல் வலிமை மிக்க பலசாலி வீழ்த்திடுவான். சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொன்னார் சனத்குமாரர். சரி சுவாமி, உடல் வலிமை விட உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டார். அன்னம் உயர்ந்தது. அன்னம்னா உணவு, அது உயர்ந்தது. சாப்பிடலைன்னா உடல் வலிமையே இருக்காதே. உணவை விட உயர்ந்தது எது? தண்ணீர். மழை இல்லைன்னா தானியமே விளையாது. தண்ணீரை விட உயர்ந்தது எது? ஒளி. சூரிய ஒளி பூமிக்கு வந்தாதான் தண்ணீர் இவாப்ரேட் ஆகி மழை வரும். மின்னல்ங்கிற ஒளி மின்னினாத்தான் மழை பொழியும். அதனால ஒளி உயர்ந்தது அப்படின்னார். ஒளியை விட உயர்ந்தது எது? ஆகாசம். ஏன்னா எல்லா ஒளியும் ஆகாசத்துல தான் இருக்கு. சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரம்னு இத்தனையும் ஆகாசத்துல இருக்கிறதுனால ஆகாசம்தான் சிறந்தது. அப்படியா? அப்போ ஆகாசத்தை விட உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டார். மனிதனுடைய நினைவாற்றல் அப்படின்னார். மனிதனுடைய நினைவாற்றலை விட உயர்ந்தது எது? இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படின்னு சொன்னார். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் இங்கே உபன்யாசம் கேட்குறேன். இப்படி இதுவரையிலும் எத்தனை விஷயங்களை சொன்னார்? 14 விஷயங்களை சொல்லிட்டார். ஆர்வத்தை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா ஜீவாத்மா. ஒரு ஆத்மா இந்த உடலுக்குள்ள இல்லை அப்படின்னா இந்த 14 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கவே முடியாதே அப்படின்னு சொன்னார். கடைசியா சொன்னார் 15வது தத்துவமான உயர்ந்த தத்துவம் எது அப்படின்னா பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா எந்த ஒருவனை பார்க்கும்போது நம் கண்கள் மற்றொன்றினை பார்க்காதோ, எந்த ஒருவனை பற்றி கேட்கும் போது நம் காது மற்றொன்றினை கேட்காதோ, எந்த ஒருவனை பற்றி நினைக்கும் போது நம் மனம் மற்றொன்றை நினைக்காதோ, அவன்தான் பரமாத்மா, அவன்தான் பூமா அப்படின்னர். பெருமாள் தான் பூமா. பூமானா ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். இத்தனை விஷயங்களையும், இந்த 15 விஷயங்களையும் சிம்பிளா நம்ம ஆண்டாள் பெரியாய் அப்படின்னு காட்டிட்டா இந்த பாசுரத்துல. வேதமனைத்துக்கும் வித்தாச்சே ஆண்டாளுடைய பாசுரம். அதனால இத இப்படி வச்சுட்டா. இத கேட்ட இந்த பெரியாய்ங்கிறத கேட்டதுனால நமக்கு என்ன பயன்? அவன் பெரியவன் அப்படின்னு கேட்டதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, எம்பெருமான யார் பெரியவனாக பார்க்கிறாளோ அவளுக்கு அகால மரணம் கிடையாது. அவளுக்கு துக்கம் இல்லை. அவளுக்கு வியாதி வராது. தர்மத்துக்கு விரோதம் இல்லாம எதை ஆசைப்படுறானோ, பாருங்கோ, தர்மத்துக்கு விரோதம் இல்லாம எதை ஆசைப்படுறானோ அதை அவன் அடைவான். எனக்கு கிடைக்கலையே, நான் 1 கோடி ரூபாய் கேட்டேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தர்மத்துக்கு விரோதம் இல்லாம நீ என்ன ஆசைப்படுறியோ அதை அவன் அடைவான். இந்த உலகத்துல தீர்காயுசு வாழ்ந்துட்டு அவன் மோட்சம்ங்கிற இடத்துக்கு போவான், வைகுண்டத்துக்கு போவான். அங்க வைகுண்டத்துல பல பல வடிவங்கள் அவனுக்கு கிடைக்கும். பகவானுக்கு அந்த வடிவத்தோட கைங்கரியம் பண்ணுவான். இப்படி
எம்பெருமான அந்த ஜீவாத்மா நன்றாக அனுபவிக்கும். இதுதான் பலன் அப்படின்னு சொன்னார். வைகுண்டத்திலேந்து இறங்கினா எம்பெருமானுடைய சுடர், அந்த ஒளி பிரகாசம் குறைஞ்சுடாதா அப்படின்னா குறையவே குறையாது. அதுக்கு ஆழ்வார் சொல்றார், ஆதி அம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படிங்கிறார் ஆழ்வார். பிறக்க பிறக்க அவனுக்கு புகழ் கூடும். வைகுண்டத்துல அவர் பிரகாசமே எடுபடாது. பகலோன் பகல் விளக்காக தான் இருப்பானா அவன். ஏன்னா நித்திய சூரிகளுக்கோ முக்தாத்மாக்களுக்கோ எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இவர் அவளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனா அந்த பகவான் இங்க வந்து தோன்றினா சுடராக பிரகாசிப்பான், ஜொலிப்பான், இருட்டுல ஏத்தி வச்ச விளக்காக இருப்பான். ஏன்னா நாம எங்க இருக்கோம்? இருள் தருமா ஞானத்துல இருக்கோம். எம்பெருமான் அவதரிக்கிற போது கூட அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாயா சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் பிறக்கிற போதே என்னுடைய பெருமை குணம் எதுவும் குன்றாமல் பிறக்கிறேன். என்னுடைய சங்கல்பத்தினால தான் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பகவான். இப்படி பெரியாய்ங்கிற எம்பெருமானுடைய பரதத்துவம் இந்த இடத்துல காட்டப்படுறது. ஒரு நாமம் பெரியாய். அடுத்த நாமம் எது அப்படின்னா, தான் பரமாத்மா அப்படின்னு பல அடுத்த நாமத்துக்கு முன்னாடி இன்னும் பெரியாய் முடியல. தான் பரமாத்மான்னு பெரியாய்ங்கிற பதம் முடிஞ்சுடுத்து. அடுத்த திருநாமம் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். இது எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா, சூரிய சந்திரர்கள் போல ராம லக்ஷ்மணர்கள் மிதிலா தேசத்து வீதியில நடந்து வரா. ஜனக மகாராஜா இவாளை வரவேற்கிறார். அவா கிட்ட சொல்றார், இவ்வளவு பெரிய வீதியை முன்னோர்கள் கட்டியிருக்காளே, அமைச்சிருக்காளே, எதுக்கு இத்தனை பெரிய வீதின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் இந்த வீதியில நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீதியே பிரகாசமா ஆயிடுத்து அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறா அப்படின்னு சொன்னார் அவர். சூரிய சந்திரர்கள் ஆகாசத்திலேந்து வந்தது மாதிரி இருக்கேள் நீங்க அப்படின்னு சொன்னார். தோற்றமாய் நின்ற சுடர் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். தான் பரமாத்மா அப்படின்னு பல இடங்கள்ல பல பேருக்கு வெளிப்படுத்தி இருக்கான் அந்த ராமச்சந்திரமூர்த்தி. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட. உன்னோட பிள்ளை ராமன் பரமாத்மா அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது தசரதா அப்படிங்கிறார். எனக்கு மட்டும் இல்ல, வசிஷ்டோபி மகா தேஜோ, உங்களுடைய குலகுரு வசிஷ்டர் இருக்காரே அவருக்கும் தெரியும் உன்னுடைய பிள்ளை மகாத்மா பரமாத்மா அப்படின்னு. அவர் மட்டும் இல்ல, ஏசேமே தபசிஸ்திதாக, இங்க உன்னுடைய தர்பார்ல உட்காண்டிருக்கிற மற்ற தபஸ்விகள், தசரதருடைய அந்த தர்பார்ல ரிஷிகள்லாம் உட்காண்டிருப்பாளாம். அந்த தபஸ்விகளுக்கும் தெரியும் ராமன் பரமாத்மா அப்படின்னு. தபஸ்விகளான ரிஷிகள் ஏன் தர்பார்ல உட்காண்டிருக்கா, காட்டுல தானே இருக்கணும் அப்படின்னா, இங்க தங்கறதுக்கு வசதியா அரண்மனையில இடம் கிடைச்சிருக்கு, நல்ல விருந்து சாப்பாடு, தர்பார்ல நாட்டியம் கேளிக்கை எல்லாம் நடக்கிறது, அவைகளெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா காலத்தை கழிக்கலாமே அப்படிங்கிறதுக்காகவா அவ அங்க உட்காண்டிருக்கா? இல்லப்பா, அப்பப்போ தங்களோட மடு சஞ்சியில சொருகி வச்சுருக்கிற சருகை எடுத்து வாயில அடக்கிண்டு, நீ ராமா அப்படின்னு உன்னோட பிள்ளைய கூப்பிடுவ இல்லையா, அப்போ அவன் கம்பீரமா நடந்து வர அழகையும் அவனுடைய முக தேஜஸையும் பார்க்கறதுக்காக தான்ப்பா உட்காண்டிருக்கா. காட்டுல எவ்வளவு தபஸ் பண்ணியும் கிடைக்காத அந்த பரபிரம்மம் இங்க இந்த தர்பார்ல எளிமையா காண கிடைக்கிறதேன்னு அதுக்காகத்தான் அவள்லாம் இங்க உட்காண்டிருக்கா. தோற்றமாய் நின்ற சுடரா உன் தர்பார்ல
பிரகாசிக்கிறான் ராமன். அவன் பரமாத்மான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் தசரதா அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட. அதே மாதிரி இன்னொரு இடம் லங்கையில் பல இடங்கள்ல தேடியும் அலைஞ்சும் சீதா பிராட்டிய ஹனுமனால கண்டுபிடிக்கவே முடியல. உடனே அவர் என்ன பண்ணினார்? நமஸ்காரம் பண்றார். யாருக்கு? சேஷ பரியங்கத்தில் லக்ஷ்மியோடு கூடிய ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி பாடுறார். என்ன பாட்டு அது, என்ன ஸ்லோகம் அது அப்படின்னா, அந்த ஸ்லோகம் ராமாயணத்திலே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எல்லாருமே அதை சொல்லணும் எப்பவுமே. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே சதஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திராத்க மருத்கணேப்பிய அப்படின்னு இதுவரையிலும் இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே இதுவரையிலும் தென்படாத அசோகவனம் அவருக்கு தென்பட்டுடுத்து. ராமன் பரமாத்மா அப்படின்னு அவர் சொல்றார், ஹனுமன் சொல்றார் இந்த ஸ்லோகம் வாயிலாக. அதற்கும் அடுத்ததா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு ராகவன்தான் சர்வலோக சரண்யன்னு விபீஷணன் எடுத்து காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. சீத்தை இருக்கும் இடம் தெரியாம ஒரு அஞ்ஞானிய போல ராமா நீ அலைஞ்சியே, என் சீத்தை எங்க? கல்லே என் சீத்தை பாத்தியா? மரமே என் சீதையை பாத்தியா? நதியே என் சீதையை பாத்தியான்னு அலைஞ்சியே. ஆனா அப்படி அலைஞ்ச நீ ஜடாயு பட்சிக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தியே, எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்கிற கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவங்கிற சோஸ்திரத்துல. அப்போ ராமபிரான் தோற்றமாய் நின்ற சுடர் தெரியறது இல்லையா? ஊனக்கண்ணால பார்க்கும்படி தான் பரமாத்மான்னு காட்டி கொடுத்தான் அவன். சாதுவா மனுஷ வேஷம் போட்டுண்டு வந்த ராம அவதாரமே இந்த லட்சணத்துல இருக்குன்னா, இவனோட பெருமை வெளிப்படுறதுன்னா, கிருஷ்ணாவதாரமோ அதிமானுஷ சேஷ்டிதங்கள் நிரம்பியது. பகல் நடுவுல இரவை வரவழைப்பானவன். திடீர்னு ரதத்தை கீழ் அமுக்குவான், அர்ஜுனனை காப்பாத்துவான். எழுந்து நிற்பான், பகதத்தன் விட்ட சக்தி ஆயுதத்தை தன் மார்புல வாங்கிடுவான். தாசாமாவீர பூச்சௌரிகி அப்படின்னு திடீர்னு தோணுவான். தத்ரைவ அந்தரதீயதாக அப்படின்னு திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். சகசிராட்ச சகசிரபாத்துன்னு திடீர்னு 1000 ரூபத்தை காமிப்பான், விஸ்வரூபத்தை காமிப்பான். அடுத்த க்ஷணம் பார்த்த சாரதியா உட்காண்டு அர்ஜுனா பயப்படாதடா அப்படின்னு சொல்லி சாதாரண தோற்றத்துல காட்சி கொடுப்பான். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு யசோதைக்கு காட்டுறான். அவள் குழந்தைய குளிப்பாற்றா, நாக்கு வழிக்கிற போது 7 லோகமும் உள்ள உருள்றத அவளுக்கு காண்பிச்சான். கோபிகா கீதத்துல கோபிகைகள்லாம் அனுபவிச்சா. அவனை எப்படி அனுபவிச்சா? நகல்லு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ண அந்தராத்மத்ரே விகன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே அப்படின்னு இவன் பரபிரம்மம்னு கோபிகைகள் உணர்ந்தார்கள். தன்னை தாழ இட்டுண்டு தன்னுடைய சௌலபியத்தை காட்டுறான் கிருஷ்ண பரமாத்மா. அவதார காலத்துல தோற்றமாய் நின்ற சுடராக பிரகாசிக்கிறான் கண்ணன். இப்படி 2 திருநாமங்களை இட்டு எம்பெருமான அழைச்சா ஆண்டாள். இவாளை கடாட்சிக்கணும் அப்படின்னு அந்த பகவான் தீர்மானம் பண்ணிட்டுட்டான். நாளைக்கு கடாட்சிக்க போறான். அதை நாளை அனுபவிக்கலாம். இனி பெரியவர் பெரியாய் தோற்றமாய் நின்ற சுடர் அப்படிங்கிற இந்த பதங்கள் எப்படி சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு பொருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்றக்கலங்கள் அப்படின்னா சிஷ்யர்களாகிய சத்பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். எதிர்பொங்கி மீதளிப்ப, ஆச்சாரியன் சொன்னவற்றை அப்படியே மாத்தாம அவர் என்ன சொரிந்தார்? என்னத்தை கொடுத்தார்? ஞானப்பாலை.
பொங்கி வழியும்படி வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள்னா வள்ளலாக இருக்கும் சிஷ்யர்கள் அவளுக்கு அவர் கொடுத்த ஆச்சாரியர்கள் கொடுத்தார்கள் ஞானப்பால. சுவாமி தேசிகருக்கு 3 சந்நியாச தர்மத்தில் இருந்த சிஷ்யர்கள்லாம் வள்ளல்கள். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர்னு ஒருத்தர், வெண்ணைக்கூத்து ஜீயர்னு ஒருத்தர், பிரபாகர ஜீயர். இந்த 3 பேரும் வள்ளல் பெரும் பசுக்கள். யாருக்குன்னா சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு. இவர்களை தவிர எண்ணற்ற சத் சிஷ்யர்கள். ஆற்ற படைத்தவர் நம் சுவாமி. நம் சம்பிரதாயத்தில் மிளரும்படியான ஆற்றல் படைத்தவர் இவர். மகனே அறிவுராய் தூப்புள் பிள்ளையான இவர் ஞான வைராக்கிய பூஷணர். ஊற்றமுடையாய் அந்தணர் அந்தியர்னு அனைத்து மக்களுக்கும் ஊற்றத்தோடு பல கிரந்தங்களை அருளி அனைவரும் நல்ல கதி அடையணும்னு நினைச்சவர் நம் சுவாமி. அனைவருங்கிற போது குழந்தைகளுக்கு கூட சுலபமா சேவிக்கிற மாதிரி இருக்கணும்னு எளிய நடையில ஸ்லோகங்கள் அமைச்சு பாடியிருக்க. ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் எனத் திகழும் கோயில் தானே அப்படின்னு ஸ்ரீரங்கனையும் ஸ்ரீரங்கநாதனையும் அந்த கோவிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலையும் இப்படி அழகா பாடி எல்லாரும் அதை அந்த கிரந்தத்தை அருளி எல்லாரும் நல்ல கதி அடையணும் அதை பாடின்னு குழந்தைகளுக்கு கூட புரியற மாதிரி அமைச்சிருக்கார். பெரியாய், இவர் பெரியாய். ஏன் பெரியாய்னு சொல்றோம்? திருவேங்கடவனின் கண்டாவதாரம் அப்படிங்கிறதுனால இவர் பெரியவர். அது மட்டும் இல்லை, பெரியவர் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா நிர்வாக திறமை வாய்ந்தவர் இவர். எப்படி நிர்வாக திறமை வாய்ந்தவர்னா, சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் அப்படிங்கிறார். நாதான்ப்பா பெரியவன், நீ பெரியவன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறார் நம்மாழ்வார் பகவானை பார்த்து. பகவான் சொல்றார், அப்படியா, நீதான் பெரியவன்னா, எப்படி நீ பெரியவன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாரணம் காண்பிக்கிறார். விசித்திர ஜகதாதாரோ விஷ்ணுகு யத்ர பிரதிஷ்டிதஹ. இதுல சொல்றார், பகவானை காட்டிலும் பெரியது எதுன்னா பாதுகை தான் பெரியது. பகவான் பெரியவன், அவனையே தாங்கக்கூடியது எது? பாதுகை. அதனால பாதுகை பெரியது. ஏன்னா பகவானையே தாங்கிறது அந்த பாதுகை. அந்த பாதுகை யார் தெரியுமா? சுவாமி நம்மாழ்வார். சடாரின்னு சொல்றோமே, சுவாமி நம்மாழ்வார் தான் அந்த பாதுகை. அதனால நம்மாழ்வார் தான் பெரியவர் அப்படின்னு நம்ம வேதாந்த தேசிகன் இப்படி நிர்வாகம் பண்ணினர். அப்படின்னா இவர் நிர்வாக திறமை உடையவர் தானே. ஆனா அந்த பரமாத்மாவை நமக்கு யாரு காட்டி கொடுக்கிறா? ஆச்சாரிய புருஷர்கள் தான் காட்டி கொடுக்கிறார். அதனால ஆச்சாரியர்கள் தான் பகவானை காட்டிலும் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள்னு மகான்கள்லாம் சொல்லுவா. அப்போ ஆச்சாரியரான சுவாமி வேதாந்த தேசிகன் பெரியாய்ங்கிற பதத்துக்கு ஏற்றவர்னு தெரியுது. உலகினில் தோற்றமாய் நின்றவர், பிற மதத்தவர்களோட பாதிட்டு ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் நம்முடைய சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார்னு நம்ம பார்த்தோம். அதை இவர் எதை நிலைநாட்டினாலும் எதை சொன்னாலும் அது கிரந்தத்தில் இருக்கும், அவருடைய கிரந்தத்தில் இருக்கும். சததூஷணிங்கிற அந்த கிரந்தத்தில் இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். சுடர், இவர் சுடர் அப்படின்னு சொல்றோம் இவரை. ஏன்னா தூப்பல்ங்கிற கிராமத்தில் தீபப்பிரகாசரா அவதரிச்சதுனால இவரை சுடர் அப்படின்னு சொல்றோம். திருமங்கை ஆழ்வாரும் இவரை விளக்கொளியை வணங்கினாளே அப்படின்னு திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தில் பாடுறார். இவருடைய பிரகாசத்தை யார் உணர்ந்தார்கள் அப்படின்னா அபய தீட்சிதர்ங்கிற மகான் உணர்ந்தாராம். இவர் யார் அப்படின்னா ஒரு அத்வைத்தி, நல்ல ஞானி. இவர் ராஜா கிட்ட பண்டிதராக இருந்தார் இந்த அபய தீட்சிதர்.
சுவாமி தேசிகருடைய யாதவாபியுதயம்ங்கிற கிரந்தம். அது 2600 ஸ்லோகம். அதில் ஒரு ஸ்லோகத்தை படித்த அந்த ராஜா அப்படியே உருகி போயிட்டான். பண்டிதரான அபய தீட்சிதரை நீங்கள் இதுக்கு கமெண்ட்ரி, அதாவது வியாக்கியானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு போயிட்டான். அபய தீட்சிதர் அப்போ சொன்னார், கண்ட கண்ட வைஷ்ணவன் பாடினதுக்கெல்லாம் நான் ஏன் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா 6வது ஸ்லோகம் முடிக்கிற போது எழுதுறார், இத்தம் விசிந்தியா சர்வத்ர பாவ சந்திபதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி. ஒரு மாதிரி இப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் படிக்கத்தான் தெரிஞ்சது கவிதார்க்கிக சிம்மம்னு இவருக்கு கொடுத்த பட்டம் கரெக்ட் அப்படின்னு. ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்லோகம் பாடுறார். ததாபி விசித்ரா பததைர் பமக்ரே பிரபஞ்சியதே காவிய வியாக்கியாத கிருதாம்ரீதிஹி பிரசாமே நாவுகம்யதே. எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வியந்து இவர் ஸ்லோகம் பாடுறார். 2600 ஸ்லோகத்துக்கும் இவரே வியாக்கியானம் அருளி இருக்கார். தோற்றமாய் நின்ற சுடர்னு பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் பண்டிதர்கள்லாம் ஒத்துண்டுட்டா பாருங்க. துயில் எழாய் அடியோங்கள் இதயத்தில் தாங்கள் எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. கிருஷ்ணமிஸ்ரர் மாற்றார்கள் அப்படின்னாக்க எதிரிகள். இவருக்கு யார் எதிரிகள் இருந்தான்னா நிறைய பேர் இருந்தாலே. 2 எதிரிகளை இங்கே பார்க்கலாம். கிருஷ்ணமிஸ்ரர் அப்படிங்கிற ஒரு வித்வான் சுவாமியோட வந்து வாதம் பண்றார். இவருடைய மேதாவிலாசத்தை பார்த்துட்டு அவன் இவர்கிட்ட தோத்து போயிட்டான். அதை சங்கல்ப சூரியோதயம்ங்கிற கிரந்தத்தில் அருளி செஞ்சார் சுவாமி. இந்த வித்வானம் சுவாமியை அடி பணிஞ்சுட்டான். மற்றொரு கவி டிண்டிமன் அப்படின்னு பேர் அவனுக்கு, இவர்கிட்ட தோத்து போயிட்டான். அந்த சமயம் இவர் யாதவாபியுதயம்ங்கிற கிரந்தத்தை இயற்றி அவனை தோற்கடிச்சேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கார், இதில் குறிப்பு எடுத்திருக்கார். அந்த யாதவாபியுதயத்துக்கு தான் அபய தீட்சிதர் கொண்டாடி கமெண்ட்ரி எழுதினார்னு பார்த்தோம். இப்படி மாற்றார்கள் தங்களை அடிபணிந்து நின்றது போல சிஷ்யர்களான நாங்களும் எங்களுடைய அபிமானத்தை தொலைத்து உம்மை போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. பொங்கும் புகழ் சாற்றி கைங்கரியங்களில் ஈடுபட உங்களுடைய திருவடி நிழல்ல வந்து சேர்ந்தோம்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய திருவடிகளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.